செயின்ட் ஜான் பாப்டிஸ்ட் டி லா சாலே 1651ல பிரான்ஸ் நாட்டுல பிறந்திருக்காரு. ரொம்பவே வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காரு. ஆனா ஜான் சின்ன வயசுல இருந்தே எளிமையான பக்தி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. ஒரு தடவை ஜானோட பிறந்த நாளுக்கு ஆடம்பரமான விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஜான் அந்த விழாவை தவிர்த்து யாருக்கும் தெரியாம தன்னுடைய பாட்டியோட அறைக்கு போய் அங்க புனிதர்களோட கதைகளை கேட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஆடம்பரங்களை தவிர்த்து வாழ்ந்திருக்காரு. சர்ச்சுக்கு போய் திருப்பலியில பங்கு தந்தைக்கு உதவியா இருக்கிறதுல ஆர்வமா இருந்திருக்காரு. தன்னுடைய 16வது வயசுல தானும் ஒரு குருவாகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. தன்னுடைய 27வது வயசுல குருத்துவ அருட்பொழிவை பெற்றிருக்காரு. ஜான் குருவாகிறப்போ அந்த நாட்டுல போர் சூழல் ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் பயந்து வறுமையிலையும் அடிப்படை கல்வி இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க. ஜான் இந்த மக்களுக்கு கல்வியை புகட்டணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காரு. கல்விதான் நேர்மையான கிறிஸ்தவர்களை உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில மிகவும் பின்தங்கி இருந்த ஏழை எளிய மக்களுக்காக பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்காரு. பல தரப்புல இருந்தும் எதிர்ப்புகள் வந்திருக்கு. எல்லா எதிர்ப்புகளையும் துணிவோடு எதிர்கொண்டிருக்காரு. மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுக்க சிறந்த ஆசிரியர்கள் தேவை அப்படிங்கறத உணர்ந்து ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் நிறுவியிருக்காரு. அந்த ஆசிரியர்களை சேர்த்து கிறிஸ்தவ பள்ளிகளின் சகோதரர்கள் அப்படிங்கிற சபையையும் உருவாக்கியிருக்காரு. ஜான் செஞ்சதிலேயே சிறப்பான சம்பவம் அப்படின்னு பார்த்தா மாணவர்கள் தங்களோட தாய்மொழியில கற்க உற்சாகப்படுத்தியிருக்காரு. தாய்மொழி தான் மாணவர்களோட சிந்திக்கும் திறனை அதிகரிக்கும் அப்படின்னு நம்பி இருக்காரு. இப்படி கல்வியில அதிகமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு ஜான். அதனால இன்னைக்கு வரைக்கும் ஜான் கல்வி தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. தன்னுடைய இறுதி கட்டத்துல தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் பார்த்தலமேயு அப்படிங்கிறவர்கிட்ட ஒப்படைச்சதுக்கு பிறகு தன்னுடைய 68வது வயசுல இறந்து போயிருக்காரு ஜான். ஏப்ரல் 7 செயின்ட் ஜான் பாப்டிஸ்ட் டி லா சாலே ஃபீஸ்ட் டே.